புக்குக்கு மேல இவ்வளோ கிளிட்டர்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னல, எங்க போடணும்? இந்த படம் இங்கே. இல்ல, நோஸ்க்கு மேல மட்டும் எங்க போடணும்? இங்க. அப்புறம் அப்புறம் இங்கே. மூக்குக்கு மேல மட்டும் எங்க போடணும்னு கேட்டேன். இங்க எல்லாம் கேட்கல. அங்க போடணும். எங்க கரெக்டா சொல்லணும். இந்த ஏரியாஸ் இங்கே. இங்க தானே போடணும். அப்புறம் இங்க எங்க வந்துச்சு? நான் அது இந்த ஜாஸ்தி ஆயிட்டு பிரஷ் வச்சு ஸ்மெஷ் பண்ணிட்டு மிஸ். இப்போ லிப்ஸ்டிக் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொடச்சி தான் எடுக்கணும். கீழே ஸ்மச் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. அப்ப இதுவும் அதே தானே, தொடை. ஓகே மேம். நல்லா ஸ்மைல் பண்ண சொல்லிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் கேப், இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமேல இந்த ப்ராடக்டையே கொஞ்சமா உள்ளேயும் போடணும். நம்ம வெறும் கோடா மட்டும் விட்டீங்கன்னா அது பிளெண்ட் ஆகாது இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சமா லிப் பாம் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிறத நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு ஷேட் எடுத்து உள்ள போடணும். அந்த உள்ள போடும்போது இந்த அவுட்லைன் கூட அதுக்கு கரெக்டா பிளெண்ட் ஆயிருக்கணும். அவுட்லைன் தனியாவும் தெரியக்கூடாது, அட் சேம் டைம் அதை மறைச்சிருக்கவும் கூடாது. ரொம்ப வெளியே இருக்க ப்ராடக்ட் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பே இல்லை. பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் போட்டு காட்டுறேன். இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஷார்ப் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ரிமூவ் பண்ண லிப்ஸ்டிக் ஏன் மேல போயிடுச்சு தெரியுதா? இந்த இடம் அந்த ஷார்ப் வரணும்ல. பட்ஸ் வச்சு இங்க மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சமா கன்சீலர் செட் பண்ணிட்டு அந்த ஷார்ப் போடுங்க. இந்த பக்கம் எங்க ப்ராடக்ட் போட்டாச்சா? ஏய், எங்கடா போட்டிருக்கீங்க? எங்கடா ஷேப்? ஐப்ரோ கேட்டமா? ஐப்ரோவா? ஐப்ரோ தான் இங்கெல்லாம் கேப் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் இல்லல்ல, அத நம்ம கரெக்டா ஃபில் பண்ணணும்ல. இத ஃபில் பண்ணணும். இங்க பாருங்க அன்இவனா இருக்கு, இங்க ஹேர் இருக்கு, இங்க இல்ல. சோ ரெண்டு ஐப்ரோவையும் ஒரே ஷேப் கொண்டு வாங்க. பெருசு பண்ணி இது பாருங்க, ஃபுல் பிளாக் கீழ தெரியுதா? எஸ் மேம். இது அழகா ஒரு பட்ஸை வச்சு ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டச் அப் பண்ணுங்க. இது ரொம்ப கண்ணுக்கு கீழே டார்க்கா இருக்கு இந்த இடம். இதை கரெக்ஷன் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை திறங்க. லிப்ஸ்டிக் ஏன்டா இந்த அவுட்லைன் ஏன்டா இப்படி தெரியுது? அவுட்லைனை கொடுக்கணும், ஆனா அவுட்லைன் தனியா தெரியக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அதை பிளெண்ட் பண்ணுவேன்? லிப் பாம் வச்சு பட்ஸ் வச்சுட்டு பிளெண்ட் மீன்ஸ் போற அளவுக்கு பிளெண்டும் பண்ணக்கூடாது, இப்படி தெரியற அளவுக்கும் விடக்கூடாது. இன்னொன்னு ஷேப் கரெக்டா இல்ல. இந்த இடம் பாருங்க இறங்கி இருக்கு, இந்த இடம் தூக்கி இருக்கு, இங்க கொஞ்சம் அன்ஷேப்ல இருக்கு. ஸோ இதை ப்ராப்பர் பண்ணிட்டு கூப்பிடுங்க என்ன. அதே மாதிரி இங்க கண்ணு மூடுங்க. எங்க விங் லைனையே காணும். இது என்னது? இது கண்ணு மூடுங்க. எவ்வளவு அன்இவனா இருக்கு. எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கண்ணை தரடா. இது ஏன் ப்ராப்பரா ஷார்ப் இல்ல, மஜ்ஜா இருக்கு. இது ஒரு ஷார்ப் இருக்குல்ல, அந்த ஷார்ப் இங்க இல்ல. அதை ப்ராப்பர் பண்ணுங்க. லிப்ஸ்டிக் அதே மாதிரி அவுட்லைன் ப்ராப்பரா இல்ல, சாஃப்டா இருக்கு. கரெக்டா அவுட்லைனை நல்லா கொடுத்துட்டு அப்புறம் உள்ள ஃபில் பண்ணுங்க. கரெக்ஷன் வாமா, இங்க வா. கவ் பண்றா. இந்த விங் லைன் வேற மாதிரி இருக்கு, இந்த விங் லைன் வேற மாதிரி இருக்கு. ஒண்ணு இதை இப்படி மாத்தணும், இல்ல அதை இப்படி மாத்தணும். ஏதாவது ஒன்னு அழிச்சிட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. இது நல்லா ஷார்ப்பா இருக்கு. இது அப்படி இருக்கா? இல்ல. சோ ரிமூவ் பண்ணிட்டு கன்சீலர் வச்சு அந்த இடத்த டச் அப் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போகும்.